ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சை முந்திரி வந்து மட்டன் குழம்புல போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா மட்டன் குழம்பு வைக்கிற ஐடியா கிடையாது. ஆனா சடனா என்னவோ பாய் வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா மட்டன் வந்துருது, நல்லதா போச்சு அப்படின்ட்டு மட்டன் குழம்பு இன்னைக்கு வச்சிருந்தேன். அதுக்கு இந்த பச்சை முந்திரியை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 2 நிமிஷம் அப்படியே போட்டுட்டு மூடி வச்சு உரிச்சு எடுத்தா சூப்பரா வந்து தோல் வந்துடும். உரிக்கிறப்பவே பாத்தீங்கன்னா வாயில கொஞ்சோண்டு தட்டுல கொஞ்சோண்டு அப்படித்தான் போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. இந்த பச்சை முந்திரி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பண்டூர் சைட்ல வந்து நிறைய கிடைக்கும். இந்த முந்திரி பழ சீசன்ல தான் இது வந்து கிடைக்கும். முந்தா நாளே சொன்னாதான் அவங்க காலையில வந்து உரிச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப நல்லா எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்தாச்சு. நல்லா உரிக்கிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். நார்மலா எப்பவும் போல மட்டன் குழம்பு வச்சுட்டு இறக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம உரிச்சு வச்ச முந்திரி பயிரெல்லாம் சேர்த்துக்கலாம். இது வந்து மட்டன் குழம்பு தான் வைக்கணும் கிடையாது, சாம்பார் வைக்கலாம், குருமா வைக்கலாம், எறா தொக்கு, அதுக்கப்புறம் கூட்டு, இந்த மாதிரி சேர்த்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு டைம் இந்த முந்திரி பயிரோட டேஸ்ட் வந்து நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா அடுத்ததா எப்படா அந்த சீசன் வரும் அப்படின்ற மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு தான் தோணும். எனக்கே இது 2வது டைம் வந்து சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டப்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மட்டன் குழம்புல மட்டனை விட பாத்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு தேடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க